மகிமையுண்டாட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னொருத்தர் மீகா 3:8 வாசிக்கலாம். இன்னொருத்தர் எரேமியா 16:19 முதல் 21வது வசனம். எரேமியா 16:21 வசனம். ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாட்டும். சகரியா 4:6 வாசிக்கிறோம். நம்ம இந்த 3வது நாளாக நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தை கொண்டு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். அருமையிலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்? பரிசுத்தாவின் பலத்தினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த 2 வாரமும் இதை தொடர்ந்து பிரசங்கித்திருக்கிறேன். கடந்த வாரம் அதை தொடர்ந்தே கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான பாஸ்டர்மா மூலமாக உங்களுக்கு செருபாபேலை குறித்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் பிரசங்கம் கேட்டீங்க? எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு அதை தொடர்ந்து பார்க்கிறோம். நான் இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லும் பொழுது தொடர்ந்து உங்களிடத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தால் நேரம் ஆயிடும். முதலாவது, புதிய சிருஷ்டி பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது புதிதாக என்ன செய்யப்படுகிறோம்? சிருஷ்டிக்கப்படுகிறோன்னு கேட்டோம். அடுத்த 9ஆம் தேதி போன வாரம் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன பிரசங்கம் பண்ணேன்? புதிய பலன் அப்படி பிரசங்கம் பண்ணேன். எங்கேயோ இருக்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கிறீங்க. புது பலன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியாருடைய ஒத்தாசை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது புதிய வாழ்க்கை. அதை இப்படியா சொல்கிற வேத வசனத்தின்படி சாட்சி உள்ள ஜீவியம். ஒருத்தர் பரிசுத்தாவிய விஷயம் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடையாளமே என்ன? அடையாளம் என்ன? சில சொல்லுவாங்க அந்நிய பாஷை பேசுறது, கை தட்டுறது, ஆர்ப்பரிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உண்டு. ஆனால் என்னதான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு சொல்லி வெளிப்பாடு சொல்லி என்னென்னலாம் செய்தாலும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அபிஷேகம் பெற்றதில் என்ன இல்லை? அர்த்தமே இல்லை. ஆண்டு உங்களை அபிஷேகிக்கிறதே சாட்சி உள்ள வாழ்க்கையாய் வாழும்படியாகத்தான். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அவருக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறீங்க. புதிய வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்லுங்க. புதிய வாழ்க்கை இருக்கணும். அந்த புதிய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிற சாட்சி. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சிலருக்கு மாறுதட்டி கொள்வார்கள். நாமும் கூட சொல்லுவோம், நாங்கள் போகிறதெல்லாம் பேர்க்கரசு சபைக்கு அல்ல. எதை சபைக்கு போகிறோம்? எந்த சபைக்கு போகிறோம்? ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம் அப்படின்னு மாறுதட்டி கொள்வோம். அதை மாறுதட்டி கொள்ளு பெருமைப்படுகிறது நல்லதுதான். அதே சமயத்தில் அதற்கேற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை தான், லைஃப் தான் கிறிஸ்தவம். அருமையிலே, ஒரு பெரிய பிரசங்கியாரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் அருமையிலே இயேசுவை அறியாத ஒரு தீப கர்ப்பத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுத்து பாரம் கொடுத்து அருமையிலே அங்கே ஊழியத்துக்கு போயிருக்கிறார். தன்னுடைய 21வது வயசு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை, 18 21 சொல்லி வாலிப வயதில் அந்த ஊழியத்துக்கு போகிறார். போகும்பொழுது அவரும் அவருடைய துணைவியாரும் அந்த பட்டணத்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் அவரை ஆண்டவர் நடத்துகிறபடி தனித்தாள் ஊழியம், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறது, வியாதியஸ்தருக்கு போய் ஜெபம் பண்ணுறது, இன்னுமாய் இது தவிர்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில நன்மைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? செய்திருக்கிறார். சில நன்மைகளையும் செய்திருக்கிறார். அந்த அவர் இருந்த இடத்துல
அந்த கிராமத்தில் அந்த பகுதியில் எப்பெல்லாம் என்னென்னலாம் தேவையோ அந்த ஊர் மக்கள் தலைவர்கள் அந்த பிரதானமானவர்கள் செயல்படுவதற்கு முன்பதாகவே இவரே போய் நிற்பார். ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னா, யாரும் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவர் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. கிறிஸ்தவன் இவன் மதத்தை பரப்ப வந்திருக்கிறான், நம்முடைய ஊர் சூழ்நிலையை மாற்றிடுவான், நம்முடைய பழக்க வழக்கத்தை மாற்றிடுவான், இப்படி எல்லாருமே அவரை வெறுக்கிற ஒரு சூழ்நிலை தான் அவள் வாழ்ந்திருக்கிறார். அந்த நாட்களில் அருமலே அது ஒரு நீண்ட சரித்திரம், சுருக்கமாக சொல்ல போகிறேன். கடைசியாக ஒரு சில வருடங்கள் கழித்து அவருடைய மனைவி வியாதிப்பட்டு விடுகிறார்கள். மனைவி வியாதிப்பட்ட பிற்பாடு இவரே, அவருக்கு குழந்தைகள் இல்லை, இவரே அந்த மனைவியை அந்த வியாதி படுக்கை நேரத்தில் பார்க்கிறார், வைக்கிறார். அக்கப்பக்கத்தார் இவரால் நன்மை பெற்றவங்க எல்லாருமே பார்த்துட்டே போவாங்க. சிலரெல்லாம் பார்த்து அருமலே இயேசுவை பற்றி சொன்னது போல் உதட்டை பெதுக்கி துப்பிட்டு, காரி உமிழ்ந்து துப்பிட்டு, நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி இகழ்ச்சியெல்லாம் பேசிட்டு போவாங்க. யாருன்னா இவர் மூலமாக நன்மை பெற்றவங்களை. அது எதையுமே பொருட்படுத்தாமல் சந்தோஷமாக தன் மனைவியை பார்த்தார். பார்த்த நேரத்தில் திடீரென்று அவர்கள் மரித்து விடுகிறார்கள். மரித்த வீட்டுக்கு மனிதாபிமானமாக கூட ஒருவரும் வரவில்லை. அவர் என்ன செய்கிறாரு, அதே மனைவியை அவரே தன்னந்தனியாக இருந்து அடக்கம் பண்ணுகிறார். அதில் ஒரு பெரிய காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறமாய் அவர் தனிமையே அதை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அதே பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற காலங்களில் அருமலே யாரும் ஒரு நபர் கூட இயேசுவை அக்செப்ட் பண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, இவரோடு கூட வரவில்லை. இவரே தனியாக பாடுவார், தனியாக ஜெபம் பண்ணுவார், ஒரு 1000 பேர் இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். இது அவருடைய வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவருடைய வழக்கம். முதலாவது அவருடைய மனைவி இருக்கும் பொழுது அப்படி செய்தார்கள், அவர் தனிமையாக இருக்கும் பொழுது அப்படியே செய்தார், இப்படி செய்தார். ஆனால் இயேசுவின் அன்பை சொல்லாமல் இருக்கவே மாட்டார், சொல்லுவார். அதே நேரத்தில் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, அதே நேரத்தில் அவருடைய ஜெப வாழ்க்கை, இதோடு கூட அநேகருக்கு அவரால் ஆன மட்டும் அவருடைய சொந்த சொத்து சொகத்தை விற்று அவருடைய நாட்டில் சில ஸ்பான்சர்ஸ்களை ரெடி பண்ணி அங்கே அநேக பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறார். படிப்பறிவு இல்லாத பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறார். விதவைகளுக்கு மறுமணம் செய்து வைத்திருக்கிறார். முதியோர்களை காப்பாற்றியிருக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள், நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் இவர் பிரசவிக்கிற இயேசுவை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இப்படி காலங்கள் கடந்து போனது. அது அருமையான சொன்னபடி நீண்ட ஒரு கதை. திடீர்னு சொல்லி அவர் ஒரு நாள் என்ன செய்கிறார், மரித்து விடுகிறார். இப்போ அவர் மனைவி மரித்ததற்கு யாரும் வரல, அவரே தான் அடக்கம் பண்ணுறார். இப்போ அவர் மரித்து போனார். என்ன நடந்துச்சு சொன்னால், அவர் இருந்த பகுதி மாத்திரமல்ல, அவரால் நன்மை பெற்ற திரள் கூட்டமான ஜனம் அவருடைய மரணத்தில் வந்து நின்றிருக்கிறார். நின்றது மட்டுமல்ல, அதில் அருமையானே வந்தவர்களே பாதி பேருக்கு மேலே அவர் பிரசங்கித்த இயேசுவை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எதனால்? அவர் பிரசங்கத்தை அல்ல, அவருடைய எந்த காரியத்தை பார்க்கலை, அவருடைய உண்மையான சாட்சியுள்ள வாழ்க்கையை எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அவர் இந்த பகுதிக்கு வரலைன்னா நானும் என் பிள்ளைகளோ என் குடும்பமோ காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டோம். இப்படி ஒருத்தர் தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை பேர். அதுக்கப்புறமாய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சபை அங்கே உருவாயிருக்கு. அவர் மரணத்துக்கு பிற்பாடு. அல்லேலூயா. அதே மாதிரி சாத்தூரில், இங்கே இருக்கிற சாத்தூரில் ஒரு பாஸ்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நீண்ட காலத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு உண்மையுள்ள மனுஷன், விசுவாசமுள்ள மனுஷன். எலியாவை குறித்து சொன்னது போல பரிசுத்தவானவர், விசுவாச வீரன். அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் ஒரு பெண். அதில் பெண் பிள்ளை அவர்கள் சொல் கேட்டு மனம் திரும்பி அரசாங்கத்தில் அப்படி ஊழியத்தில் உறுதியாய். அவர் பெற்ற மகன் என்ன செய்வான்னா, அவர் ஊழிய செய்கிறதுக்கு எதிராக என்னென்னலாம் செய்யணுமோ, ஒரு கிறிஸ்தவ விரோதியும் விரோதிய இயக்கமும் என்னென்ன செய்வாங்க அவ்வளவு செய்வான். மாத்திரமல்ல, ஒரு பயங்கரமான ரவுடியாக மாறினான்.
காவல்துறையில் முத்திரை பதித்த மனுஷனாய் மாற பல முறை ஜெயிலுக்கு போய் வந்தவர். அவர் ஒன்றுமே அவரை கண்டிக்க முடியாது. அந்த போதகர் கண்டிச்சா அவரை அடிப்பான், ஆறாறு நடக்கும்போது பிரச்சனை பண்ணுவான். இப்படி வாழ்ந்து வந்த மனுஷன். அவருடைய வாழ்க்கையும் அவர்களே ஒரு நீண்ட கதை. ஒரு நாள் அவர் மரித்தார். யார் அது? பாஸ்ட் மரித்த பிற்பாடு, மரித்த உடனே இந்த பையன் கண்டிப்பாக இந்த அடக்க ஆராதனையை சமாதானமாக நடத்த விட மாட்டான்னு சொல்லி அந்த சாத்தூர் வட்டார போதகர்களாக நினைத்திருந்தாங்க. ஆனால் அவர் செத்துட்டான்னு வார்த்தை கேட்ட உடனே ஓடி வந்து கதறி உருண்டு பிறண்டு அவனை யாராலும் அடக்க முடியலை. அப்படியே அந்த ஆதங்கத்தை அப்படி அழுது கதறி கண்ணீர் விட்டு ஓலமிட்டு அவையமிட்டு மார்பில் அடித்து தலையில் அடித்து முட்டி மோதி எல்லாம். அந்த அடக்க ஆராதனைக்கு நாகர்கோயிலேருந்து ஒரு பாஸ்ட் வருகிறார். அவர் அந்த அடக்க ஆராதனையின் செய்தி என்னன்னு சொன்னால், இவர் பரிசுத்தவான். செய்தியின் தலைப்பு என்னது? இவர் பரிசுத்தவான். அப்படிதான் பாஸ்ட். அவர் பேர் செல்லையா. பாஸ்ட் செல்லையா ஒரு பரிசுத்தவான். இதுதான் செய்தி. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அவர் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ண முடித்த பிற்பாடு இவர் பரிசுத்தவான் என்பதற்கு சில சாட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணி இந்த பாடி எடுக்க போகிறோன்னு சொல்கிறார். அதில் முதல் சாட்சி அவர் மகன் ரவுடியாக இருந்தால் பாருங்கள், போக்கரியாக இருந்தால் பாருங்கள். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா உண்மையுள்ளவர், எங்கள் அப்பா ஜெபிக்கிறவர், எங்கள் அப்பா வேதத்தை வாசிக்கிறவர், எங்கள் அப்பா இயேசுவை தவிர யாரையும் என்ன செய்வார், எதற்கும் நம்ப மாட்டார். வாழ்க்கையில் அவர் பரிசுத்தவான் என்று சொல்லி கதறி கண்ணீர் விட்டு குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அன்றைக்கு அர்ப்பணித்தார். நான் இனி எங்கள் அப்பா செய்த ஊழியத்தை நான் என்ன செய்வேன். இன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா, அவரும் இப்போ மறித்து விட்டார். பார்த்தீங்கன்னா நானும் பாசமெல்லாம் போய் பார்த்துருக்குறோம். இவர் ரவுடியாக இருந்திருப்பாரா? பிள்ளை பூச்சி மாதிரி இருப்பார். பேசுகிறக்கே ரொம்ப மெதுவாக ஐயா அப்படி பயந்து பேசுவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மாற்றம் எப்படி மாறுகிறதுன்னு சொன்னால், முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை தான் முக்கியம். அதற்கு அதை ஜெயமுள்ள பரிசுத்தமுள்ள உத்தமமாக உண்மையாக வாழ வைக்கிறது. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் அவரை பின்பற்றினவர்கள் அவர் சொல்லி போனார், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்காக என்ன செய்வேன், வேறொரு தேற்றவாளனை என்ன செய்வேன், அனுப்புவேன். அவர் வந்து உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களும் உங்களுடனே கூட இருப்பார். அவர் உங்களை போதித்து நடத்துவார், பராமரித்து நடத்துவார் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தையின்படி தான் கர்த்தருடைய ஆவியானவரை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு கடந்த 2 நாட்களும் நான் அதைத்தான் பிரசங்கித்து இருக்கிறேன். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவது மாத்திரமல்ல, பரிசுத்தாவில் நிறைந்திருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியோடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது அந்த பலன் என்கிற விஷயத்தில் நான் கடந்த வாரத்தில் அருமையிலே அநேகர் உங்களுக்கு சொன்னேன். கிதியோன் முதல் யோசேப்பு, தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நமது ஆண்டவராகிய இயேசு, இவர்களெல்லாம் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்தது மாத்திரமல்ல, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது மாத்திரமல்ல, அருமையிலே ஆவியானவருடைய நடத்தும்படி தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்ததுனால அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாகவும் ஜெயமுள்ள வாழ்க்கையாகவும் தேவனுக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கையாக நிச்சயித்து மாறிற்று. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமே, ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணி முடித்த பிற்பாடு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை வந்து என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறப்பது என்பது அருமலை 2 விதமான பிறப்பேங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அருமலை மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு, அருமலே குற்றங்களை மீறுதலை அறிக்கையிட்டு உணர்ந்து பாவங்களை குற்றங்களை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக, பாவ மன்னிப்புக்கென்று சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தீர்மானிக்கிறது மறுபிறப்பின் ஒரு பகுதி.
ரெண்டாவது பகுதி என்னது? பரிசுத்த ஆவியினாலே பிறப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் ஞானமாய் கேட்கிறது போல கேட்டான். நான் ஒரு தடவை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்துட்டேனே, இனி எப்படி பிறக்க முடியும் அப்படி கேட்ட பொழுது அங்கே சொன்னார், மாம்சத்தினால் பிறப்பது எப்படி இருக்கும்? மாம்சமாக இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்போ பரிசுத்த ஆவியான இதை சபைகளிலே சில உபதேச ரீதியான மாற்றத்தில் சிலர் சொல்வார்கள், மனம் திரும்புதல், பாவங்களை அறிக்கையிடுதல், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுதல் பரிசுத்த ஆவியானவரால் அருளே நடைபெறுகிறது. எனவே அன்றைக்கே நீங்கள் பரிசுத்த ஆவிய விஷயம் பெற்றுட்டீங்க அப்படின்னு சில சபையார் உபதேசம் பண்ணுவார்கள். அது ஒரு விதத்தில் உண்மை. பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நான் பாவி என்கிற குற்ற உணர்வை கொடுக்கிறது அவருடைய வேலை. அது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரவும். அடுத்தபடி பரிசுத்த ஆவியானவர் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள் வாழுகிற மனுஷன்தான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அவன்தான் ஜெயம் பெற முடியும். நான் கடந்த நாளில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது யோசேப்பை குறித்து சொன்னேன். யோசேப்பு விசேஷித்த ஆவியை பெற்ற மனுஷன். அவன் நாம் ஆதியாகமம் 39:9 பார்க்கிறோம், வாசிக்க வேண்டாம். இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த பாவத்தை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவியாக இருந்தார். அப்போ ஏற்கனவே நீங்கள் மனம் திரும்பின ஆள் தான், ஞானஸ்நானம் எடுத்த ஆள் தான், அருமையிலே ஆண்டுடைய பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது தான். அதுக்கப்புறமாக உங்களுடைய உலக வாழ்க்கையில் அன்றாட ஜீவித்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லாவற்றிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அதற்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை. அல்லேலூயா. அவர்தான் சகாயர், அவர்தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஜெபம் பண்றதுக்கு அவர் உதவி செய்ய சொல்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் நினைச்சப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கு. 8ஆவது அதிகாரத்தில் வரும்பொழுது வாசிக்கிறோம், நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற. வாசி பாருங்க 8ஆவது அதிகாரத்தில் 26வது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். போதும். இங்க வாசிக்கிறோம், ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதாரணமாக சொல்லுகிறேன், சில காரியத்தை செய்யக்கூடாது தீர்மானம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் மீறி நடக்கிறோம். இந்த ஜனவரி, அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி இரவில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் சில தீர்மானங்கள் எடுப்போம். நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், இப்படி வேத வாசிப்பேன், இப்படி ஊழியம் செய்வேன், இப்படியெல்லாம் இருப்பேன், உண்மையாக இருப்பேன், இனி பொய் சொல்ல மாட்டேன், இனி மீற மாட்டேன், இனி இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இப்படி நிறைய தீர்மானம் எடுப்போம். எடுக்கிற நாம் ஒரு சில வாரங்கள் மாதங்கள் இருக்கும், சில நேரத்தில் அது மறந்து போகும். இப்போது இந்த வருஷத்தில் 6 மாதம் முடிஞ்சிருச்சு, 6 மாதம் முடிஞ்சிருச்சு. நம்ம எத்தனையோ தீர்மானம் எடுத்துருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவேன், அல்லது ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் ஆதாயப்படுவேன், அல்லது சுவிசேஷம் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், எத்தனையோ காரியங்கள். அது உங்களுக்கு தான் தெரியும். அதில் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த ஆஃப் இயரில், அரை வருஷத்தில். கொஞ்சம் நம்மளை திருப்பி பாருங்களேன். நம்ம எத்தனையோ தீர்மானம் எடுத்தோம். நான் இது வரைக்கும் தசபாமே கொடுத்ததில்லை, இனி இந்த வருஷத்தில் தசபாத்தை ஒழுங்காக அழைச்சுவேன், கொடுப்பேன். இது வரைக்கும் ஊழியமே செஞ்சதில்லை, இனி செய்வேன். காணிக்கையே போட்டதில்லை, இனி போடுவேன். பொருத்தனை பண்ணதில்லை, பண்ணுவேன். நான் பாஸ்டோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலை, ஜெபிப்பேன். வெள்ளிக்கிழமை தோறும் போய் ஜெபம் பண்ணுவேன், சனிக்கிழமை தோறும் ஜெபம் பண்ணுவேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன். இப்படி பல தீர்மானம் எடுத்திருப்போம். நம்ம முடியலை. என்ன ஏன் முடியலை அப்படி கேட்டால், சில நேரம் நம்முடைய பலவீனங்கள். காலையில் ஏன் எழுப்பி வர முடியலைன்னா, நல்லா அதிகாலையில் தூங்குறதுக்கு சொகுசாக இருக்குது, அதனால் என்னால் என்ன செய்ய முடியல, வர முடியல. மாம்ச பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அதனால் இந்த பலவீனத்தில் ஜெயிக்க யார் உதவி செய்கிறாராம்?
யார் அந்த வசனத்தில் பாருங்களேன், அந்த 26 வசனத்தில். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். போதும். அப்பட்டமா எழுதியிருக்குதா? எழுதியிருக்குதா இல்லையா? உங்க பைபிளை பாருங்க, மறுபடியும் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமே. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனத்திலும் அதைத்தான் வாசிக்கிறோம். இப்ப இங்க பார்க்கிற முதல் பகுதியில பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். இப்ப என்னுடைய செய்தியின் தலைப்பு, பரிசுத்த ஆவியானவருக்குள் ஒரு மனுஷன் இருப்பானால் கிறிஸ்தவ ஜீவியம், மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்க்கை. பழைய மற்ற எல்லாரும் வாழ்கிறது போல நான் வாழக்கூடாது, எல்லாரும் பேசுகிறது போல நான் பேசக்கூடாது, எல்லாரும் பார்க்கறது போல நான் பார்க்கக்கூடாது, எல்லாரும் சிந்திக்கிறது போல நான் சிந்திக்கக்கூடாது, எல்லாரும் நடக்கிறது போல நான் நடக்கக்கூடாது. என் காரியம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? ஒரு புதிய அனுபவம் இருக்க வேண்டும். இதற்கு முதலாவது நான் முகவரியாக சொல்கிற காரியம், இது என்னால் முடியாது. எத்தனையோ தீர்மானம் எடுத்தோம்ல, எல்லா தீர்மானத்தையும் நிறைவேற்றிடுமா? ஏன் நிறைவேற்ற முடியலை? ஏன் நிறைவேற்ற முடியலை அப்படின்னு கேட்டால் நம்ம எத்தனையோ சாக்கு புக்கு சொல்லுவோம். சிலதுக்கு சொல்லவே தெரியாது. ஏன் நிறைவேற்றலை அப்படி தலையை சொல்லிட்டு தான் இருப்போம். அதற்கு பதில் என்னென்னா நம்முடைய பலவீனம். சிலருக்கு பொய் சொல்லாமல் இருக்கவே சொல்லுங்க இருக்கவே முடியாது. சிலருக்கு புரணி கூறாமல் இருக்கவே, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லாமல் என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இருக்கவே முடியாது. சில வீட்டுக்கு போகக்கூடாது, அங்கே போகாமல் இருக்க முடியாது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னது? பலவீனம். பலவீனம். மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படி கூட சொல்லி நம்மளை தேத்திக்கிடுவோம். ஆமாம், ரைட்டு தான். அந்த பலவீனத்தில் பலன் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யதான் பரிசுத்த ஆவியானவர். வெறும் அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லி வெளிப்பாடு சொல்லிட்டு போகிறதுக்கல்ல பரிசுத்த ஆவியானவர். அதுக்காக இதையும் விட்டுறக்கூடாது. ஐயோ இப்படி சொல்லிட்டார், அப்போ இனிமேல் என்ன செய்யக்கூடாது? ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி வெளிப்பாடு தரிசனம் அதெல்லாம் வேண்டாம் போல அப்படின்னு இதுவும் செய்யணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. எது முக்கியம்? புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை, புதிய சிருஷ்டிப்பு, புது பலன். இன்னைக்கு நான் சொல்கிற ஒரு புதிய வாழ்க்கை. அதற்கு நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை நினைச்ச முடியாது, வாழவே முடியாது. நீங்கள் சில கட்டுப்பாடாக சில காரியத்தை செய்யலாம், சிந்திக்கலாம், சில வரையறை வைத்திருக்கலாம், சில ஒழுங்குகள் வைத்திருக்கலாம், சில ஒழுக்கங்கள் வைத்திருக்கலாம். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. அதனாலே நாம் ஜெயித்து ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கையை நினைச்ச முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அப்போ வாழணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவினால என்றைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசி கையை தட்டி உருண்டு பரண்டு துள்ளி குதிச்சு ஆடி ஒரு வழிபாடோ தரிசனமோ சொன்னேன் அதுதான் சொல்லி அதில் திருப்தியாகி விடக்கூடாது. அது உங்களை சரியான சாட்சி உள்ள புதிய வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்குத்தான் அபிஷேகம். அப்போ ஒரு நாள் பெற்றதல்ல, தொடர்ந்து பரிசுத்தாவிக்குள்ளே நிலைத்திருக்கணும், பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படணும், பரிசுத்தாவியானவராலே அவர்களை போதிக்கப்பட வேண்டும். வேதத்தில் வாசிக்கிற சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். யோவான் சுவிசேஷம் முழுமையாய் படி. அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பது நம்மை சரியாக செதுக்கி சரியாக நம்மை வளைத்து உருவாக்குறது. இதை யோவான் 15 அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 15 அதிகாரத்தில் உதாரணம் சொல்லக்கூடிய மெய்யான திராட்சை செடி இயேசு, நீங்களும் நான் யாரு? கொடிகள்.
செடியில் கொடி ஒட்டியிருந்தாதான் அது பலன் கொடுக்கும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். இது வீட்டில் போய் படிங்க. அது என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல, இது விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அந்த வசனத்தை மாத்திரம் படிங்க. யோவான் 15வது அதிகாரத்தில் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் இல்லை, 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்யக்கூடாது. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 4-5 வருஷம். இப்போ இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. அதிக கனிகளை கொடுக்கும்படி பிதாவானவர் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார். அதுபோல எதனாலன்னு சொன்னால் அவருடைய உபதேசத்தினால. இதே மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சில காரியத்தில் இதை செய், இது செய்யாத, இதில் இதில் நடக்காத, இது முடியும், இது முடியாது, இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை அப்படி சொல்லி ஒரு மனுஷன், ஒரு தாய் தகப்பன், ஒரு கணவன் மனைவிக்கு, ஒரு மனைவி கணவருக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அவர் உங்களை போதித்து நடத்துகிறதே. அல்லேலூயா. அப்போ அவர் இல்லாமல் நம்ம நிச்சயமாக சுத்தமாக முடியாதுன்னா பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழ முடியாது அன்பானவர்களே. ஆனால் தேவனால் அருமையிலே நாம் ஜெயப்பெறுவோம் சொன்னால் இந்த நாட்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய காலம். நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை என்ன செய்வேன்? அனுப்புவேன். அந்த தேற்றவாளனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேற்றுவதற்கு ஆற்றுவதற்கு மட்டுமல்ல, நம்மை சரிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஒரு ஜெய வாழ்க்கை வாழ வைக்கும்படியாக பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். நாம் வாசித்தமே நமக்கு உதவி செய்யும்படியாக. அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம். அருமையிலே 4 வசனம் முதல் 11 வசனம் வரை கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 1 அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். போதும், நீங்க 11 வசனம் வரை குறித்துக் கொள்ளுங்க. 8 வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் என்ன செய்றீங்க? பலன் அடைகிறீங்க. நான் இப்பொழுது சொல்லுகிற இன்றைய தலைப்பின்படி நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை வாழ உங்களுக்கு எனக்கும் பலன் இல்லை. ஒத்துக்கொள்றவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர்? நிறைய பேர் ஒத்துக்கொள்ளல. நான் எனக்கெல்லாம் பலன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். சிலரை நான் பவுலே சொல்றேன், நான் நினைக்கிற நன்மையை செய்யாமல் நினைக்கிற தீமையை செய்கிறேன்.
அதுக்கு எனக்குள்ளே இருக்கிற பாவமே என்னை அப்படியே செய்ய என்ன செய்கிறது, தூண்டுகிறது பார்க்கும். இன்றைக்கி ஒரு வெற்றியுள்ள, ஒரு பரிசுத்தமுள்ள, ஒரு ஜெய வாழ்க்கை வாழ மனுஷனாயிருக்கிற நம்மால் கூடாத காரியம், முடியாத காரியம். அங்கே முடியப்படுவதற்கு ஒரு பலன் தேவை, ஒரு சக்தி தேவை. அதுதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவி உங்களுக்கு வரும் பொழுது என்ன கிடைக்கிறதா, நீங்கள் பலன் அடைந்து என்ன நடக்கிறது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ நான் முதலாவது சொன்னேன், ரோமர் 8:26-27 சொன்னேன், நமக்கு உதவி செய்யும்படி அப்படி பார்க்கிறோம். இங்கே என்ன பார்க்கிறோம், பலன் கொடுக்கும்படி. அதை கடந்த வார்த்தையில் தெளிவாய் பார்த்தோம். யார் யார் பலன் பெற்றவர்களெல்லாம் எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்று சொல்லி. பலன் எதற்கு அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம சாதாரண காலத்தை சொல்லேன், நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அல்லவா, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கே நம்மால் முடியாது. முடியாது. யாரால முடியும்? கர்த்தருடைய ஆவியின் பலன் உங்களுக்கு இருந்தால் உங்களால் அது என்ன செய்யும், முடியும். பலன் அடைந்து சொல்றான், எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவாயிருப்பீர்கள், சாட்சிகளாயிருப்பீர்கள். புதிய வாழ்க்கை என்பது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது அல்லது சாட்சியாக இருப்பது. கிறிஸ்தவர்கள் சொன்ன அந்த ஒரு அருமையான ஐயாவை அம்மாவை சொல்ல பாருங்க, அவங்க கடைசி வரைக்கும் சாட்சிகளாய் வாழ்ந்து முடிச்சு போயிட்டாங்க. அதனால ஒரு பெரிய ஆத்தும அறுவடைங்க உண்டாயிற்று. இன்னைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற காரியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே நேரம் நீங்கள் இருக்கிற வீட்டில், தெருவில், நீங்கள் இருக்கிற பகுதியில் நீங்கள் இயேசுவின் சாட்சிகளாக இருப்பீர்களானால், பிரைஸ் தி லார்ட், உங்களை பின்பற்ற நிறைய பேர் இருப்பாங்க. இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கன்னு சொல்கிறவங்க கைவித்தூர் அலையிலே சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி நான் சொல்கிற பிரசங்கம் ஒருவேளை கசப்பாகவோ அல்லது விகற்பமாகவோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குரிய ரெஸ்பான்ஸை காணும். என்ன வாழ்க்கை சாட்சின்னு இருக்கிறாரு. ஏதாவது சுகமாகவும் விடுதலையாகவும் உயர்வீங்க, மேன்மையாவீங்க, அல்லது ஓஹோன்னு பெருகுவீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணாமல் இது சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். பேசிக் இதுதான். நீங்கள் புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை, பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்பதற்கு அர்த்தமான காரியம். அல்லேலூயா. அருமையிலே அப்போஸ்தலர் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்சிகளாக இருக்கிற அநேக காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பரிசுத்த ஆவியில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், அடுத்த பூமி எங்கில் எப்படி இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். 2 அதிகாரத்தில் 32 வாசி பாருங்களேன். 2வது அதிகாரம் 32. இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்க பாருங்க 31, 32 வாசிங்க. அவன் கிறிஸ்துனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பது இல்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இது எப்போ சொன்னாங்க? எப்போ சொன்னாங்க? பேதுரு பிரசங்கத்தை சரியா பேதுரு பிரசங்கம் பண்றப்ப. ஆமென். பிரசங்கத்தை சரியா பின்தொடர்ந்து வருவீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவீங்க. இது யார் சொல்றா? பேதுரு சொல்றார். இதே பேதுரு மத்தேயு சுவிசேஷத்தில் 4 சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 3 தடவை இயேசுவை எனக்கு என்ன செய்யாது, தெரியாது, அறியேன், ஐயோ நானே கிடையாது, நான் அவனை போல இருக்கிற உன் பேச்சு அவனை போல இருக்கிறது, நீ அவர்கள் ஒருவன். 3 காரியம் சொல்லப்பட்டது. அவன் 3க்கு என்ன செஞ்சான்? ஐயோ இல்லை 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 இல்லவே இல்லை இல்லவே இல்லை கிடையாது, நான் இல்லை, வேற ஆளை பார்த்துருப்பீங்க அப்படின்னா. அப்போது அங்கே அப்படி சொன்ன பேதுரு 2வது அதிகாரத்தில் வரும் பொழுது எழும்பி தைரியமாக பிரசங்கம் பண்ணுறார். ஜீவாதிபதியாகி அவரை நீங்கள் தான் என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள்.
அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன உண்டாயிற்று? பலன். முதலாவது ஆவியின் அபிஷேகத்தை பெறாத பேதுருவாக கற்பாறையாக திடமாக இருந்தான். அவனுக்குள்ள மாமிச வேறாக்கி வருது. நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவேன், ஆமாம் ஜெயிச்சிருவேன், சாதிச்சிருவேன் அப்படின்னா. இயேசுவை அரெஸ்ட் பண்ண உடனே அவன் பலனெல்லாம் என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. ஐயோயோ கிடுகிடுன்னு நினைச்சு ஆரம்பிச்சான், நடுங்க ஆரம்பித்த இவன், கோழையான இவன் இப்பொழுது வீரனாக பராக்கிரமசாலியாக எழுப்பிட்டான். எப்போ அப்படின்னா அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு. அவனை அறியாத பலன், அவன் அறியாத தைரியம், இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு பலனையும் சத்துவத்தையும் சக்தி பெற்றுட்டு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறான். எல்லாரும் இது என்னமோ 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 அப்படி சொல்லும் பொழுது, நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. 17 அவசரம் வாசிங்க, 15. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. போதும், அதுல இருந்து வாசிக்கிறோம். 14 தான் பார்க்கிறோம், பேதுரு 11 கூட நின்று அப்படிங்கிறான். எப்போ இது வந்துச்சு? அப்போ பலவீனமான பேதுரு தான், மறுதலித்த பேதுரு தான், சபித்த பேதுரு தான், ஓடி ஒளிஞ்ச பேதுரு தான். அதே பேதுரு தைரியமா எல்லாருக்கும் மத்தியில் எழும்பி நின்று, நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும்படி பரிசுத்தாவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஊற்றப்பட்டிருக்கிறார் சொல்லி இயேசு வந்த கதை, அவர் வாழ்ந்த கதை, அவர் மரித்த கதை, உயிர்த்தெழ போற கதை எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் 32ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இதற்கு யார் சாட்சியா? நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். 3ஆம் அதிகாரத்தை பாருங்களேன், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், கொஞ்சம் வேகமா. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்போ இங்கேயும் அதுதான். ஒரு பிறவி சப்பானி எழுப்பின பொழுது அருமலை அங்கு பெரிய காரியம் உண்டாயிற்று. அப்போ சொல்றான், ஜீவாதிபதியாக அவரை நீங்க என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். அதற்கு யார் சாட்சி? நாங்களே சாட்சி. 5ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். நீ தொடர்ந்து வீட்டில் போய் அப்போஸ்தலர் ஒவ்வொரு அதிகாரமாக படித்து பாருங்களேன். அங்கே சொல்லுவார், நாங்கள் தான் சாட்சி, நாங்கள் தான் சாட்சி. அங்கே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட சாட்சி கொடுக்கிறார் அப்படி சொல்லுவார். எல்லாரும் பல இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பொதுவான ஒரு சிறைச்சாலை அடைச்சிருவாங்க. அங்கேருந்து வந்து தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பான். அப்போது என்னமாய் முடியுமோன்னு சொல்லுகிற நேரத்தில் தான் இந்த வார்த்தை சொல்கிறார், ஜீவாதிபதியாகிய அவரை நீங்கள் என்ன செய்தீர்கள்? கொலை செய்தீர்கள். அதற்கு நாங்கள் சாட்சிகள், பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி. அல்லேலூயா. அப்போ ஒரு புதிய வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர், நாம் பலவீனர்கள், தோற்று போகிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் பின்மாறி போகிறவர்கள், மறுதலிக்கிறவர்கள், அருமலே ஓடி ஒளிகிறவர்கள், அப்படிப்பட்ட நமக்கு ஒரு பெரிய உதவி செய்யும்படியாகத்தான் அந்த ரோமர் 8:26 வாசித்தோம், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போஸ்தலர் 1:8 வாசித்தோம், பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ சாட்சிகளாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? பலன் அடையணும். ஏசாயாவில் 8:18 வாசிக்கிற பாருங்க, ஏசாயா 8:18. இன்னொருத்தர் மத்தேயு 5:14 வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். யார் யாரா? மறுபடியும் வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சீயோனில்
சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். சாட்சிகளாக இருக்கிறோம். மத்தேயு 5:14 இயேசுவான சொன்னார் பாருங்க, வாசித்து பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்புறம் கீழே விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவான சொன்ன, நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க, சாட்சிகளா இருக்கிறீங்க. இந்த சாட்சிகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் கண்டிப்பாக நமக்கு தேவை. மத்தேயு 24:14 வாசிக்கிறோம். மத்தேயு 24:14. இன்னொருத்தர் 10:18. மத்தேயு 24:14 வாசிக்கலாம். ஆமென். அவர்களுக்கு பிரஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். ஆமென். சாட்சிகளாக. அப்ப தேவ சபத்துல வேத சொல்லுகிற புதிய வாழ்க்கை அப்படின்னா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. கொரிந்தியர் நிருபத்தில் நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனம் 5வது அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிற 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் சிருஷ்டி ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க அந்த 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் இதை 16ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அவர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது 16 விசேஷங்களை எழுதுகிறார். எத்தனை காரியம்? 16 விசேஷங்கள். இந்த 16 விசேஷங்களை எழுதி முடித்த பிற்பாடு தான் நீ வீட்டில் போய் இந்த 16 காரியம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் உட்கார்ந்து ஒவ்வொரு காரியமாக நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிறது. அந்த 16 விசேஷங்களை சொல்லி முடித்த பிற்பாடு அவன் சொல்றான் 17ஆம் வசனத்தில் 16 17 சேர்த்து வாசிங்களேன். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். 5ஆம் வசனம் வாசிங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அவரே. ஆவி என்னும் அச்சாரம். ஒரு வண்டி சுகமா ஓடனா அந்த மெயின் அந்த சேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் முக்கியம். அப்போ நீங்களும் நானும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ 17 வரும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாக்கப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வேணும்னா பரிசுத்தாவியானவர் என்கிற அச்சாரம் உங்களுக்கு இருக்கும். அச்சாணின்னு சொல்லுவாங்க. அங்கே தெளிவாக வாசிக்கிறோம், ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இப்போ பரிசுத்தாவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பரிசுத்தாவியானவர் தான் உங்களை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வைக்க முடியும். அப்போ நாம் அதை அவரைத்தான் சாதனைக்க முடியும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு பெரிய தங்க கட்டியை கொடுத்து இந்த தங்க கட்டியை வச்சுக்க, இதை வச்சு தான் நீ கோடான கோடிக்கு அதிபதியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, சொல்லிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக நாம் அதை எடுப்போமா எடுக்க மாட்டோமா? வேகமாக ஓடி போய் எடுத்துக்குவோம். எடுத்த பிற்பாடு யாருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க மாட்டோம். இதை வச்சு தான் நான் கோடான கோடிக்கு நினச்ச போகிறேன் அதிபதியாக. அதை பார்க்கலாம் மேலானது பரிசுத்தாவியாருடைய கிருபை, வரங்கள், வல்லமைகள். கர்த்தருடைய ஆவியானவருடைய அருமையிலே ஆதாரம் தான் நீங்கள் வெற்றியுள்ள அல்லது சாட்சி உள்ள அல்லது தேவனுக்கென்று ஒரு ஜெய வாழ்க்கை வாழ வைக்க முடியும். அதனால் அதை மாத்திரம்தான் சார்ந்திருக்கணும் ஒழிய வேறு எதையும் யாரையும் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி உள்ள அல்லது புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை வாழவே முடியாது.
அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அதனால தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்தின் ஆவியானவரை ஆட்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ளுகிற தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவரால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்பட வேண்டும். ரோமர்கள் 8வது அதிகாரத்தில் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமே. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அங்க வாசிக்கிறோம் 13 மாம்சத்தின்படி பிழைத்தால் ஆவியின்படி சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ பார்க்கிறோம் புதிய வாழ்க்கை எப்படி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்படி அப்படின்னா மாமிசத்தின்படி அப்படி செய்ய முடியாது. மாமிசத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீர்கள்? அப்போ மாமிசத்தின்படி நான் ஜெயித்து விடுவோம், தேறி விடுவோம். மாம்ச எண்ணம், சிந்தை, செய்க, இந்த மனுஷிக புத்தி, திட்டம், செயல்பாடு, இதில் எல்லாம் நாம் ஜெயம் பெறவே முடியாது. இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி புதிய வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய உயர்வு, புதிய மேன்மை கொடுக்க வாக்கு பண்ணியிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவங்களிடத்தில் வரும் பொழுது உடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் விளங்கும். அல்லேலூயா. அவருடைய பலன் விளங்கும் பொழுது அவர்களை சாட்சிகளாய் வாழ முடியும், ஜெயம் பெற முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம், பிறவி சப்பானி. அந்த பிறவி சப்பானியை நாடோறும் தேவாலயத்தில் பிச்சை கேட்கும்படி கொண்டு வந்து வைப்பார்கள். பிச்சை எடுத்து முடிச்ச உடனே சாயங்காலமோ ராத்திரியே வீட்டுக்கு கொண்டு போவாங்க, மறுபடி கொண்டு வருவாங்க, மறுபடி. இதுதான் வாழ்க்கை ஆச்சு. அவன் அங்கே வந்த தேவ மனுஷங்களை பார்த்து நிறைய அவங்க கொஞ்சம் பகட்டா, வெள்ளை சுலைமா, ஜெயந்தாடிக்கா வர்றாங்க. யார் யார் வந்ததுங்க? பேதுருவும் யோவானும். அவங்க ஒரு தைரியமாய் ஒரு பெரிய லெவலில் வரும் பொழுது, ஏன்னா அபிஷேகம் பெற்றவர்கள் வரும் பொழுது இவன் அவர்களை பார்த்தா உற்று பார்த்து, ஒருவேளை இவங்க நிறையா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதையாவது கிடைக்குமான்னு சொல்லி என்ன செஞ்சானா, அவனை நோக்கி பார்த்து அவங்க சொன்னாங்க, எப்பா நீ நினைக்கிறபடி, நீ எதிர்பார்க்கிறபடி வெள்ளியும் பொண்ணும் எங்கிட்ட கிடையாது. எங்களுக்குள்ளே என்ன இருக்குது? பரிசுத்தாவின் வல்லமை இருக்கு அப்படி சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவன் கையை பிடித்து ஆவியின் பலத்தினால எழுந்து நட அப்படின்னா, அவ்வளவுதான். என்ன நடந்துச்சுங்க? உடனே அவனுடைய கால்களும் உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். அப்புறம் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். சத்தமரல சொல்லுமா, இதுதான் புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை. அவனுக்கு முன்னாடி பெச்ச போட்ட ஆள்கள்லாம் ஒருவேளை கோயிலுக்கு போகிற, சர்ச்சுக்கு போகிற ஆளுங்க போட்டு போயிருப்பாங்க. அவன் அங்கே பார்த்து பாட்டு பாடி ஆனந்தமாக நடனம் ஆடிக்கொண்டு இருக்க பொழுது அவங்களாம் பார்த்துருப்பாங்க, இவன் யாரு? அந்த வாசலில் நின்னானே, உட்கார்ந்துருந்தானே, ஐயா ஐயான்னு அவன் தானே? என்ன இல்லைப்பா, அவன் மாறி இருக்கு. இல்லை, அவன் தான். ஆனால் அவனும் என்ன சொன்னான்? நான் தான் அந்த பிறவிச்சப்பான். இதே மாதிரி யோவான் சுவிசேஷத்திலும் மத்தேயு சுவிசேஷத்திலும் ஒரு பிறவி கொண்டனை பார்க்கிறோம். அவை கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால சுகமான பொழுது எல்லாரும் அவனை பார்த்து, அருமையிலே யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய, அவனை குறித்து ஒரு பெரிய ரிசர்ச்சே உண்டாகும். இவன் தான் குருடனா, இவன் தானா, இவனா அவனா அப்படிங்கிறான். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒருவேளை அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்போம், உன் மகன் குருடனா இருந்தானா, இப்போ சுகமாக இருக்கிறானா, என்ன ஏது கேட்டுகிட்டே இருக்காங்க.
அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியாது, அவங்க உள்ளந்தான், ஆனால் இப்போ எப்படி சுகமானாலே எனக்கு தெரியாது. அவனை போய் கேட்குறாங்க, அவரும் சொல்கிறான் எனக்கு தெரியாது. இயேசுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் வல்லமையுடைய சரீரத்தில் என்ன செய்தது, பாய்ந்தது, நான் சுகமானேன். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம், அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது. அவளை கூட்டத்துக்குள்ளே எல்லாரும் நெருக்கிட்டு போகிறாங்க. அவளோ தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொடுகிறான், நுனியை தொடுறான். என்ன கேட்டிங்கன்னா அந்த நூலை தொட்டிருப்பான். தொட்ட பொழுது என்ன நடந்துச்சு, அவளிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. வல்லமை புறப்பட்ட நிமிஷத்தில் என்ன ஆயிட்டா, சுகமாயிட்டு. அவளை கேட்டால் என்ன சொல்லுவா, கர்த்தருடைய வல்லமை என்னை பலப்படுத்துறது. அவளை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, உன்னுடைய பலவீனை நீங்க சுகமாயிருன்னு சொன்னார். அல்லேலூயா. அவளே கர்த்தருடைய வல்லமை பலன் செய்யும். கர்த்தருடைய வல்லமை உங்களை சாட்சியாக நிறுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு ஜெயமுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உங்களால் முடியும். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். பெரும்பாடு ஸ்திரியுடைய வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம், அவளே 4வது அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரியை பார்க்கிறோம். அவள் என்ன செய்கிறா, அவளுடைய தொழிலே பாவ தொழில். இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் கர்த்தர் ஆண்டவர் இயேசு அவளுடைய ஸ்திரியை சொல்லுகிறாள். சொன்ன உடனே அவள் அவரோடு கூட வேதத்தின்படி அவளை தர்க்கம் பண்ணுகிறாள். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் என்றென்றைக்கும் தாகமெடுக்காத ஜீவ தண்ணீர் என்ன செஞ்சிருப்பேன், அவளிடத்தில் கேட்டிருப்பேன். அப்படி சொன்ன பொழுது அவளிடத்தில் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையின்படி அவள் பாவம் நீங்கி பரிசுத்தவாட்டியாய் மாறுவது மாத்திரமல்ல, ஊருக்குள்ளே போய் ஒரு திரள் கூட்டத்தை என்ன செய்றா, அவள் பலவீனமான ஸ்திரியை தேவன் பலப்படுத்தி பாவியான ஸ்திரியை பரிசுத்தவாட்டியாய் அந்த ஊருக்குள்ளே காண்பித்தவர் ஆண்டவராக இயேசு. ஏன்னா அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நீ கடைசியாக நான் சொல்லுகிற காரியம் 10:38 48 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே வாசிக்கிறோம், தேவன் வாசிக்கலாமே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த பரிசுத்தாவினால வல்லமையினால நிறைந்த இயேசுவின் மூலமாகத்தான் சமாரியாஸ்திரியுடைய பாவ வாழ்க்கை மாறி ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை தேவன் அவளுக்குள்ளே ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை, பிறவி சப்பானுடைய வாழ்க்கையில் புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை, குருடனுடைய வாழ்க்கையில் புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை. நம்ம அடிக்கடி குருத்தோலை ஞாயிறு தியானிப்போம். என்ன தியானிப்போம்? கழுதை எங்கே கட்டிருச்சு? இருவழி சந்தியில். நாற்றம் வீச்சம் அசிங்கம் ஒவ்வாத நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை. அந்த இடத்தை தவிர வேற இடம் அதுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சீசர்கள் வந்தார்கள், தேவனால் அபிஷேகப்பட்ட சீசர்கள் வந்தார்கள், அவிழ்த்தார்கள், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த கழுதையின் நிலைமை என்ன செஞ்சுட்டு, மதிப்பு தான், மரியாதை தான். யார் கழுதைக்கு பட்டு வஸ்திரம் விரிப்பா, அந்த கழுதை கிடைச்ச பார்க்க. அதே தான் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை சொன்னால் முற்றிலுமான மாற்றம். அதான் அந்த 5:17 2 கொரிந்தியர் 5:17 மறந்துடக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்து போயில, எல்லாம் புதிதாக, எல்லாம் டோட்டல் கம்ப்ளீட் மாற்றம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவம். அதுதான் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்க அடையாளம். பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அருமையிலே புது சிருஷ்டிப்பு, புதிய பலனை பெற்றிருப்பது, புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை, புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்முடைய சூழ்நிலை மாறி இருக்கிறதா? நம்முடைய பேச்சு, செய்கை, பார்வை, நடத்தை, கிரியைகள் மாற்றப்பட்டிருக்கிறதா?
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அனுபவம் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் ஆண்டவரே அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் வாழ, ஜெய வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, விருத்தியுள்ள வாழ்க்கை வாழ, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ என்னை திரும்ப ஒரு விஷயம் அபிஷேகி. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளட்டும். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் ஒரே ஒரு நிமிஷம் ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறேன், ஏதோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய சபைக்கு வர்றேன், ஆவிக்குரிய ஆராதனை இருக்கிறது, இதில் திருப்திப்படாதபடி நாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர் அனுப்பின தேற்றவனாகிய பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, புதிதாக்கப்பட்ட புதிய வாழ்க்கை. இன்னும் வறுமை அல்ல, இன்னும் வியாதி அல்ல, இன்னும் தோல்வி அல்ல, இன்னும் இக்கட்டல்ல, நெருக்கம் அல்ல, எல்லாவற்றிலும் நின்று விடுவித்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். உடைய வாழ்க்கையை, உடைய குடும்ப சூழ்நிலையை, உடைய படிப்பை, வேலையை, தொழிலை எல்லாவற்றிலும் ஒரு மறுரூப வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். அதற்கு தான் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் நாமே அலசி ஆராய்ந்து பார்க்கலாம்.